ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் வந்து இப்போ 1 வீக்காக வந்து கோட்டூர் திருவிழாவோட விளாக் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி தான் வந்து கோட்டூர் திருவிழாவோட ஃபைனல் விளாக்னு சொல்லலாம். ஏற்கனவே வந்து மண்டே டியூஸ்டேன்னு 2 விளாக் வந்து போட்டாச்சு. இன்றைக்கி வந்து புதன்கிழமைக்குள்ள விளாக் வந்து பார்க்கலாம். ஸோ காலையிலே வந்து பரபரப்பாக வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட்டு வந்து தூங்குனது ரொம்ப லேட்டு. வந்து தூங்கும்போது ஒரு 2 மணி இருக்கும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி போலலாம் அம்மா பெரியம்மா இவங்களாம் எந்திரிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் இப்போ தான் எந்திரிச்சு வந்தேன். வரும்போதே பார்த்தோம் அவ்வளோ வேலை பார்த்து வச்சுருந்தாங்க. சமையல் வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இட்லி அவிச்சு சாம்பார் சட்னி அது இதுன்னு எல்லாம் வச்சு, அப்புறம் நேற்று உள்ள மட்டன் சிக்கன் குழம்பு அது எல்லாமே இருந்தது. ஹரிபரியா வேலையெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து கங்கா வந்து கோலம் போட்டுட்டு இருந்தது. சரின்னு போயிட்டு நம்மளுமே அதுக்கெல்லாம் கலர்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நானுமே வந்து கலர் கொடுக்கறதுக்கு வந்துட்டேன். திருவிழா அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சூப்பராக போகும். அதுவும் நல்ல பரபரப்பாக ஓடிட்டுருக்கும். இந்த காலையில் எழுந்திரிக்கிறது, வேலை பார்க்குறது, இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு நாள் திருவிழானா பரவாயில்ல, ஸோ ஒரு நாள் பண்ணலாம். இது வந்து கண்டினியூஸாக வரும்போது கொஞ்சம் ஹெவி வேலை இருக்கிற மாதிரி இருக்கும், தூக்கம் போகும். ஆனாலுமே வந்து நல்ல ஜாலியாகவும் இருக்கும். ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்கல்ல. ஸோ எல்லாருமே சேர்ந்து இருந்து அந்த திருவிழாவை செலிப்ரேட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம கோட்டூர் திருவிழாவோட புதன்கிழமை விளாக் பார்க்கலாம். கலர் கோலம் போடலான்னு எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் பெரியம்மாக்கிட்ட இருந்தது 4 கலர் தான். சிகப்பு, ரோஸ் கலரு, மஞ்சள் கலரு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ப்ளூ கலர் மாதிரி இருந்தது. அந்த தார் ரோடு இருக்குல்ல, அந்த கலர்லேயே தான் இருந்தது. ஸோ அதிலே எப்படியோ மேனேஜ் பண்ணி போட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக எல்லாமே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களா. அதனால சீக்கிரம் அந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இன்றைக்கி வந்து மது வந்து ஒரு 11 மணி போலலாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம மத்தியான சாப்பாடும் செஞ்சு வச்சுட்டு தான் போகணும். ஏன்னா அங்கே மது கொட்டிட்டு வர்றதுக்கும் சாப்பாடு வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குமா. பட் என்னதான் வந்து சமையலுக்கு அவங்க செஞ்சு கொடுத்தாலுமே நம்ம இது எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் வரணும். ஸோ அதனால இந்த வேலைகள் எல்லாம் சூப்பர் பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. அண்ணன் பொண்ணு வந்து நாங்கள் போனதுலேருந்து ஒரே ஆட்டம். சம்ருத் சம்மி கூட நல்லா ஜெல் மாதிரி ஒட்டிட்டா. எங்கே போனாலும் அண்ணன், ஒரு நேரம் மச்சான், ஒரு நேரம் அக்கா, ஒரு நேரம் அத்தாச்சி, இப்படியும் மாற்றி எங்கள் கூட வந்து ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது எங்கள் பெரியம்மா கிளம்பு போய் ஃபஸ்ட்டு அர்ச்சனை பார்த்துட்டு வா கரகத்துக்குன்னு சொல்லி என்னை மட்டும் கிளம்ப சொல்லி சீக்கிரமே போயிட்டு அர்ச்சனை பார்த்துட்டு வர சொல்லிட்டாங்க. அதனால ஃபஸ்ட்டு வந்து நான் அர்ச்சனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கிட்ட இருக்குள்ள கோயில் அங்கே வந்து போயிட்டேன். அதுக்கப்புறமா மது தூக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து அங்கே சீக்கிரமே போயிடணும். அதுக்குள்ளே நம்ம ரெடியும் ஆகி முடிச்சிருக்கணும். ஸோ நான் வந்து அர்ச்சனைலாம் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ மது தூக்குறதுக்கு கிளம்பிட்டோம். பண்ணது அவ்வளவுதான். வெள்ளத்துண்டு கீழறங்க ஒன்னதான் சொல்லிட்டு கீழறங்க எல்லாம் கீழறங்க பேரிகள்ல உட்காந்துலாம் கீழறங்க கீழறங்க
குளத்துல தான் வந்து பூசாரியோட மது வந்து இதுல போடுவாங்க. இதுக்கு பக்கத்துலேயே வந்து குட்டியா ஒரு குட்டை மாதிரி ஒன்று இருக்கு. அதுல வந்து நம்ம எடுத்துட்டு போறதெல்லாம் போடணும். லாஸ்ட் இயர் விளாக்ல வந்து அது நான் காமிச்சிருப்பேன். நம்ம போறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய முளைப்பாரி மது இவங்க எல்லாம் இதுவுமே வந்து முன்னாடி போயிருப்பாங்க. ஸோ 1 by 1 அடுத்து வந்து இப்படி போயிட்டே இருக்கும். இப்பயே வந்து பார்த்தோம்னா மஞ்சு விரட்டுக்கான கூட்டம் வந்து செம்மையா இருந்துச்சு. நிறைய கூட்டம் இருந்துச்சு. மாடுமே வந்து இப்படி எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கட்டு மாடெல்லாம் வந்து அவுத்தோட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாமே ஓடி வந்துட்டு இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் இங்கே வந்து வச்சுட்டு இங்கே கொஞ்ச நேரம் வந்து இங்கே கும்மி கொட்டுவாங்க. அந்த கேப்பில் வந்து நம்ம ஐஸ்கிரீம் என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ அதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம். மோஸ்ட்லி வந்து ஐஸ்கிரீம் தான். நேற்று வந்து பார்த்தோம்னா வெயில் வந்து மீடியமாக இருந்தது மத்தியான டைமில். இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா சரியான வெயிலாக இருந்துச்சு. அதனால இங்கே கொஞ்ச நேரம் வச்சுட்டு எப்போதுமே வந்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு கும்மி கொட்டிட்டு அந்த கும்மி கொட்டுற அந்த கேப்பில் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியில வந்து நம்ம மதுவெல்லாம் போட்டுட்டு அங்கேருந்து தண்ணி எடுத்துட்டு போயிட்டு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க கோவிலை சுற்றி வந்து ஊற்றணும். ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு நம்ம வந்தாச்சு. மத்தியான சாப்பாடுக்குமே வந்து இங்கே எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தது. இதில் வந்து மஞ்சரட்டு வீடியோஸ் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளோவா வீடியோஸ் எடுக்கலை. ஏன்னா ஃபுல் ரஷ்ஷு. நாங்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வீட்டில் இருந்த ஜென்ஸ் எல்லாருமே வந்து மஞ்சட்டு பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க வீடியோஸும் எடுக்கலை. ஏன்னா கூட்டுறவு திருவிழா வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ ஃபுல்லாக கவர் ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த வருஷம் வந்து அவ்வளவா வீடியோஸ் எடுக்கலை. ஏன்னா போன வருஷம்லாம் வந்து தம்பி தங்கச்சி எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த தடவை வந்து நம்மளே இருந்ததுனால வீட்லேயும் வேலை அங்கேயும் போய் ரெண்டுமே வந்து ஆன் டைமில் பண்ண முடியல. அதனால கொஞ்சம் கொஞ்சம் எடுத்த வீடியோஸ் மட்டும்தான் அதில் வந்து நான் கவர் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா இன்னும் நிறைய முளைப்பாரி தூக்குறது அப்புறமா அந்த பக்கம் வந்து மஞ்சு விரட்டு நடக்கிறது இது எல்லாமே வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்பீங்க. ஏன்னா கமெண்ட்லேயுமே வந்து கேட்டிருந்தீங்க கூட்டுறவு திருவிழாக்காக வெயிட்டிங்கில் இருக்கோம் அப்படின்லாம். ஸோ அந்த ஃபுல்ஃபில் என்னால் வந்து பண்ண முடியலை இந்த இயர் திருவிழாவில். பெரியம்மா வீட்டில் இந்த வருஷம் மத்தியான சாப்பாடுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாமா. இது வந்து எலும்பு சூப்பு, அதுக்கப்புறம் இது வந்து மட்டன் பெரட்டல். பெரியம்மா வந்து முதல் நாளும் கிடாய் வெட்டியிருந்தாங்க, மறுநாளும் வெட்டியிருந்தாங்க. அப்புறம் இது வந்து சிக்கன் பெரட்டல், அப்புறமா வந்து வாழைக்காய் வறுவல், சாதம், அப்புறம் வந்து புடலங்காய் கூட்டு, அந்த பக்கம் வந்து ரத்தம் நுரையீரல் கூட்டு, அப்புறம் இது வந்து மட்டன் கெட்டி குழம்பு, அப்புறம் மோர், அப்புறம் வந்து ஸ்பெஷலான மாங்காய் மண்டி. கூட்டுறவு திருவிழானால நாங்கள் வைக்கிற சாப்பாட்டில் மாங்காய் மண்டி இருந்தே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து முட்டைக்கோஸ் பொரியல். சாப்பாடு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஏதோ கமெண்ட் பண்ண சொன்னீங்க, எப்படி? திருப்பி சொல்லு. சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கு. கமெண்ட் பண்ணணுமா? மித்ரன் 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 இங்க பாரு. இவங்க யாருப்பா? இவங்க யாரு? யாரோட யாரோட? லட்சுமியோட. ஏய், அவர் உனக்கு தாத்தா இல்லையாடா? அவர் உனக்கு தாத்தா இல்லையா? இது வந்து மறுநாள் காலையில வியாழக்கிழமை எடுத்த விளாக். புதன்கிழமை வந்து மஞ்சு விரட்டோட முடிஞ்சிருச்சு. மஞ்சு விரட்டுக்கு வந்து நிறைய மாடு வந்து இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நிறைய பிரைஸுமே மாடு கொண்டுட்டு வந்திருந்தவங்க எல்லாருக்குமே வந்து பிரைஸுமே கொடுத்துருந்தாங்க. நிறைய மாடு வந்து இருந்துச்சான். சொல்லப்போனா ஒரு 6 மணி வரைக்குமே கூட்டம் நிறைய இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு போகணும்னு ஆசை, ஆனா இந்த கூட்டத்துக்குள்ள போயிட்டு வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு விரட்டை வந்து நாங்க மிஸ் பண்ணிட்டோம். எப்போதுமே வந்து பெரும்பாலும் புதன்கிழமை சாயந்தரமா போயிட்டு கோவில்ல அர்ச்சனை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை போவோம். ஏன்னா வந்து ஃபுல் ரஷ் இருக்குமா, அதனால கொஞ்சம் நிதானமாவே போலான்ட்டு. நேற்று வந்து போக முடியல புதன்கிழமை, அதனால வந்து ஸோ இன்னைக்கு காலையில போயிடலான்ட்டு வியாழக்கிழமை வந்து கிளம்பி போனோம். பாத்தீங்கன்னா 2 நாள் அட்லீஸ்ட் 2 நாள் இல்ல 1 வாரமா வந்து களை கட்டி இருந்த ஊரு இந்த திருவிழா முடிஞ்ச ஒரே நாள்ல வந்து இது மாதிரி ஆயிடுச்சு.
சரியான மழை அன்னைக்கு நைட்டு, புதன்கிழமை நைட்டு வந்து செம்ம மழை. எப்போதுமே வந்து கோட்டூர் திருவிழா அன்னைக்கு மழை வரும். அந்த ரத்தம்லாம் அடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்றதுக்காக மழை வரும்னு சொல்லுவாங்க. பட் வந்து நேற்றுமே வந்து மிட் நைட்ல மழை வந்துச்சு, செம்ம மழை பெஞ்சிச்சு. அதுதான் இந்த இடம் ஃபுல்லா ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுமே வந்து கோவில் அர்ச்சனை பார்க்கலான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்துட்டோம். மாலை வாங்கிக்கலாம். ஒரே அம்மன் தான் அந்த சாரி சாரி அங்கிருந்து சாமி கும்பிடு. அப்படிலாம் இறக்கணும். அங்கிருந்து பாரு. சமி இங்க வா. இங்க வர சமி தாரிகா. ரைட், அந்த கை சமீமா. சம்ரு அங்கே நில்லு, ஒரு நிமிஷம் நில்லு. கொஞ்ச நேரம். சம்ரு அங்கே நில்லு. சம்ரோத் அங்கே நில்லு. சமி அங்கே நில்லுங்க. நாங்கள் கோவிலுக்கு போகும்போது அவ்வளவா கூட்டமே இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் கொஞ்சம் மாவிளக்கு வச்சுட்டு போனாங்க. லேட்டாக போனால கொஞ்சம் நிம்மதியாக நிறைவாக நின்று சாமி கும்பிட்டு வந்தாச்சு. பசங்க வீட்டில் இருந்து கிளம்புறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன்னா விளையாட்டு ஜாமான் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். வரும்போதெல்லாம் அந்த பக்கம்லாம் பார்த்தோமா கடையெல்லாம் இல்லை. ஆனால் கரெக்டாக கோவில்கிட்ட மட்டும் ஒரு 2-3 கடை இருந்துச்சு. பிடிச்சிக்கிட்டாங்க டாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய டாய்ஸ் வந்து நேற்றுமே 2 நாளுமே வந்து வாங்கியாச்சு. ஆனாலுமே இன்னைக்கும் வேணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்கள பெரியாச்சி, சின்னாச்சி, தாத்தா அவங்கவுங்கன்னு வாங்கி தரணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி இன்னைக்கு வந்து எங்க அம்மாவை பிடிச்சிட்டு வந்து நிக்கிறாங்க இது வாங்கணும்னு சொல்லிட்டு. சின்ன போன் வாங்கிக்கிறியா? அதுக்கப்புறம் ஃபைனலா சமீமா வந்து ஒரு கிச்சன் செட் வாங்கிக்கிட்டா. சம்பளத்துக்கு வந்து இதெல்லாம் எதுவும் வேண்டான்னு அதுக்கு பதிலாக காசு வாங்கிக்கிட்டான். தாரிக்கு வந்து ஒரு கலர்ஸ் மாதிரி, கலர் ரிங் மாதிரி ஜாயின் பண்றது இருக்குல்ல, அந்த பிரமிட் மாதிரி அது உள்ளது அவ வாங்கிக்கிட்டா. ஸோ இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து இவங்களை கிளப்பி கூட்டிட்டு போறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம விளாக் முடியுது. விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். வரைக்கும் பாய்.